ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். PIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit viti.vit.ac.in. அண்டை நாடான வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா தன் 80 வயதில் நேற்று காலமானார். அவரின் மறைவுக்கு உலக தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர். வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற கலிதாவின் உடலை முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஏற்பாடு செய்தது. அந்த வகையில் டாக்காவில் நடந்த இறுதிச் சடங்கில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று கலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டாக்கா சென்று கலிதாவின் இறுதி சடங்கில் பங்கேற்றார். கலிதாவின் மகன் தாரிக் ரஹ்மானை சந்தித்து பிரதமர் மோடி எழுதி அனுப்பிய இரங்கல் கடிதத்தை அவரிடம் வழங்கினார். பிரதமர் மோடியின் இரங்கல் கடிதத்தை தாரிக்கிடம் வழங்கினேன். இந்திய அரசு மற்றும் மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்தேன். கலிதா ஜியாவின் தொலைநோக்கு பார்வை நமது கூட்டாண்மையின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் என எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து பதிவிட்டுள்ளார். கலிதாவின் மறைவை அடுத்து வங்கதேசத்தில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. அவரது இறுதி ஊர்வலத்தில் மக்கள் பங்கேற்க வசதியாக இன்று பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது. வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ், அந்நாட்டின் தலைமை நீதிபதி, அரசு உயர் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலிதாவின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். நேபாளம், பாகிஸ்தான் பிரதமர்கள் சார்பில் அஞ்சலி செய்தியும் வந்து சேர்ந்தது. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்க டாக்காவில் உள்ள அந்நாட்டு தூதரகங்களின் அதிகாரிகள் கலிதாவின் இறுதி சடங்கில் பங்கேற்றனர். அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் பொதுவான பாதுகாப்பு அம்சங்களுக்காகவும் இறுதி ஊர்வலத்தில் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முழு அரசு மரியாதையுடன் கலிதாவின் இறுதி சடங்கு நடைபெற்றது.